ஏ மச்சான், நேத்து நீயே போன் அடிச்ச, நீயே போன் பேசுன, நீயே வச்சுட்டேன்டா. நானா? உனக்கா? இல்லையே, நான் போன் அடிக்கலையே. இல்ல, அந்த போனை காமிக்கிறேன். எங்க காட்டு? இங்க பாரு மச்சான், இவன் கால் பண்ணிருக்கான் இல்லையா, நீயே பாருவேன். ஆமா மச்சான், கால் பண்ணிருக்கான். தெரியாம கால் வந்திருக்கு மச்சான், நான் பண்ணவே இல்லை. எப்படி தானோ, உருட்டு உருட்டு. என்ன மச்சான், நேத்து மீட் பண்ண வரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. ஒரே பிஸி தான் போல. அவன் எப்படி மாமா வருவான்? ஃப்ரீயாவா இருக்கான். ஊர்ல இருந்து அத்தை பொண்ணு வேற வந்திருக்காங்க, வேற பிஸியா தானே இருப்பான். அப்படியா மச்சி, சொல்லவே இல்ல. அப்படியா இல்ல மச்சான், அப்படிதான் சார், ஒரே பிஸி தான். அப்பா சாமி, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு அந்த ஸ்ட்ரேயாவும் வேணாம், ஆயாவும் வேணாம். என்ன மச்சான் இப்படி சொல்ற? ஆமாண்டா. அப்புறம் யாரதான் முடிச்சிருக்கு உனக்கு? மச்சி, எனக்கு காயத்ரியை பிடிச்சிருக்கு. யாரோட காயத்ரி? எங்க வீட்டு தோட்டத்துல தியாகராஜ் வேலை பார்க்கறாருல, அவரோட பொண்ணு தான்டா. ஓ, அந்த பொண்ணு தானா? நல்ல பொண்ணு தான் மச்சி. பைத்தியக்காரங்களா, என்னடா நல்ல பொண்ணு? இவ வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? அவங்க உங்க வீட்டு தோட்டத்துல வேலை பார்க்குற வேலைக்காரங்கடா. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்களே உங்க வீட்டு தோட்டத்துல வேலை பார்த்தா ஒரு வாய் கஞ்சினாலும் பிடிக்கிறாங்க. அது உனக்கு பிடிக்கலையாடா? நீ லவ் பண்றது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள வேலையை விட்டே துரத்திடுவாங்கடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேனா உங்ககிட்ட? இல்ல. நான் உண்மையா லவ் பண்றேன்டா அவளை. சரி, அவங்கள எப்ப பார்த்த? எங்க வீட்டு வேலைக்கு வரடா. என்ன மச்சி, கண்டவுடன் காதலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இவன் லைஃப்ல வந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுதுடா, அதான். சரி, நான் போறேன்டா, அம்மா கால் பண்றாங்க. ஓகேடா.